முக்குட்பல்ல பிச்சை நெத்தியா என்னன்னு சொல்லுங்களேன். அது முழுமையாக கையெடுத்து செய்யவும் இல்லை. அப்படியே பாதியில போட்டோக்கள் அன்னைக்கு கண்டிங்க தானே நீங்க, அந்த மாதிரி போட்டு போயிட்டாங்க. எனக்கு சரி கஷ்டத்துல தான் நான் வாழ்ந்தேன். அந்த அசஸ்மெண்ட் அருங்கல்லால வந்து சிலையா வந்து செய்திருக்கான் இந்த இடத்துல. அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க, நாங்கள் இந்த போகிற பாதை அப்படி இருக்குட்டு பகுதி ஃபுல்லாக வந்து சரி கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, அப்படி இருக்குது. ரோட்டோரம் அந்த பெரிய பெரிய பாறையெல்லாம் மட்டும் அங்கே மேலே வந்துருக்குது. சும்மாவே இருக்குது ரோடு கஷ்டம் நடக்குது. இந்த வீடுகள் கட்டிடங்கள்லாம் உண்டுப்பா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் கண்டியில் வந்து குறுகலை அப்படிங்கிற இடத்துல நின்றுக்கிறோம். நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்படி சொல்ல 29 தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு சிங்கள ஒரு அக்கா பெண்மணி அவங்களுக்கான உதவிகளை செய்து இதுவரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கின்றோம். அதோட நாங்கள் இந்த வார வழி பாதையை வந்து நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முதலே வந்து பட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க எப்படியான ஒரு வழி பாதைண்டு. ஃபுல்லாக வந்து மண் சரிவுகளும் வர முடியாத அந்த தெரிந்த நிக்கட்டான சூழ்நிலை. சாதாரணமாகவே ஆட்டோ வந்து ஏத்தங்களில் ஏறுறது சரியான கஷ்டப்பட்டு வரும். வந்த வகையில் 2 ஆட்டோவில் வந்து நாங்கள் ஒன்று வந்து 34 பக்கெட் பொதிகளை வந்து ஏற்றி வந்த இன்னொரு ஆட்டோ, மற்றது தம்பி அதாவது நம்மளோட வந்து அந்த அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா 13 அந்த அரிசி பொதிகளை வந்து வாங்கி தந்தவன் 5 கிலோ அரிசி பேக். ஆனால் இதையும் சேர்த்து கொடுப்போம் பண்ணாண்டு. அப்போ 47 குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த வந்து பொதிகளை வழங்க போகின்றோம். 29 குடும்பம் மீதமாகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற சகோதர மொழி பேசக்கூடிய அவங்களுக்கும் கொடுக்க போகின்றோம், எல்லாமே இந்த ஒரு இடத்துல. அப்போ இந்த அக்காவினுடைய வீட்டை வந்து எல்லாரையும் ஒருமிக்க வர சொல்லிக்குது. இங்கே வந்தவங்களுக்கு இங்கே கொடுத்துட்டு அதோட நேரடியாக போய் நாங்கள் கொடுக்க போகின்றோம்.
மண் சரிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டி மாவட்டத்தில் வந்து சரியான மாதிரி இடம்பெற்று கொண்டிருக்கு. நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருடைய உடல் வந்து எடுக்கப்படலை. சில பேர் வந்து அந்த இடத்துக்கு போயும் எப்படி சொல்கிறேன், அவங்க வந்து அவங்களோட உறவுகள் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த 3-4 படிக்குள்ளே இருக்குது, இல்லை இந்த படி அவங்க தான் இந்த தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. இப்போ அவங்க வந்து அடையாளம் அவங்களுக்கு வந்து அடையாளம் காணக்கூடிய மாதிரி இல்லை. அப்படி மோசமான நிலைமை. ஏண்டா 3-4 நாட்களுக்கு மேலே வந்து ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து அதை வந்து நம்ம கண் எடுத்து திரும்ப வந்து அடையாளம் காட்டுன்றது கொஞ்சம் இதானது. அப்படியான ஒரு கவலைக்கிடமான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த காதலியை தேடி மண்ணுக்குள்ளே வந்து அலைஞ்சி திட்டுறதும், அப்பாவை தேடி திட்டுறதும், அம்மாவை தேடி திட்டுறதும், சகோதரங்களை தேடி திட்டுறதும் மேல் சரியான மாதிரி ஒரு கவலைக்குரிய விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ அங்கே அந்த போயிட்டு இந்த உலக பொதிகளை வந்து கொடுத்துட்டு போகலாம். இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கொடுக்கக்கூடிய நகுலா என்கின்ற அம்மாவும், அடுத்தது நகுலா அம்மாவினுடைய ஃப்ரெண்ட் சக்தி என்கின்ற அவங்க அந்த அம்மா அவங்களுக்கு இணைஞ்சி மொத்தமாகவே 40,000 ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதற்குரிய பொருட்களை வந்து வாங்கியிருந்தோம். 20 வந்து வாங்கினாங்க. அப்போ இரவு நேரத்தில் வந்து ஏற்றிட்டு தம்பியை விட்டு நம்ம வந்து கொண்டு அதை வச்சுட்டு இறக்கி திரும்ப வந்து நாங்கள் ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணி இப்போ காலையில் எழும்பி வந்து நாங்கள் இப்போ திகனை இருந்து இப்போ இந்த குருகலைக்கு வந்து பாருங்கள். காலையில் நாங்கள் எப்படி ஒரு 9,000 அப்படி வெளிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 12,000 என்னென்னு சொன்னால் அந்த கண்டி நகரத்துக்குள்ள மாதிரி சரியான மாதிரி டிராஃபிக் ஜாம், வாகனங்கள் நெரிசல் கூட. இப்போ தெரியும் அந்த சுச்சுவேஷன் எப்படி உண்டு. அப்போ நின்று மெதுவாக அதோட அந்த ஏத்தங்கள் அந்த மண் சரிவிட பெற்ற இது எல்லாம் வந்து சிலுவை வந்து 12,000 1 மணிக்கிட்ட ஆக போகுது பாருங்கள். இப்போ நம்ம தான் சேர்ந்துருக்கோம். சரி, ஓகே. அப்படியே போயிட்டு கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே போகலாம். Hi Aga. Wish you happy birthday Aga. Thank you. God bless you. Aga. கலிங் விஷ் கராம. அவ நேற்று தினம் வாரத்துக்கு இருந்து நாங்கள் ஒரு நாள் விட்டு வந்து அக்காவோட பிறந்த நாள். God bless you Aga. Late wishes. முந்தினாத்தி சந்திச்சுட்டு போனாங்க அக்காவோட எல்லா இடங்களும் தெரிஞ்சிருந்தோம். நேற்று தினம் அக்காவோட பிறந்த நாள். அப்போ ஒரு நாள் விட்டு தந்தாங்க. இந்த வந்திருக்கின்றோம். அந்த வீடியோ வந்து ருச்சியாக போடுவோம். என்னது അപ്പൊ അന്ന് എടുത്ത് വെച്ചില്ല അക്ക കൊടുത്തിട്ടുണ്ട്. මම කියන්න එන්නකො මල්ලි මෙයා ඔයා මටද කතා කරේ මෙයා මේ කියන්නත් මේ මෙයා නුවර සිටිනේ මේ මන් දන්න මල්ලි කෙනෙක් මෙයා තමා මේ මෙයාව ගෙන්නව මෙයා මඩ කලපුවේ එතකොට මේ මල්ලි තමා මේ ඔක්කොටම බෙදාන්නේ දැන් උදාහට 30ක් කරන් යනවා ලයිමට වැඩිපුර ගෙනල්ලා මගදී කට්ටියක් ඉල්ලලා දීලා ඉතුරු ටික තමා මේ අපිට ඕගලන්ට කියලා ඉල්ලගත්තේ මෙයා මේ කරන්නේ මඩ කලපුවේ දවස් 2-3ක් ඇවිල්ලා නුවරනේ සිංහල என்ன இல்ல அவங்க சொல்றாங்க என்ன இன்ட்ரோ듀ce பண்ணி வச்சது அக்கா மூலமா தானே ஆமா அப்ப நீங்க தான் கொடுக்கறதுன்னு சொல்றாங்க thank you ආට ගොඩාක් පිළිලා අපි වෙනුවෙන් නුවරට ආවට ඇවිල්ලා අපිට බේක් කරන උදව්වට දැන් ගොඩ තැන් වලට බෙදලා බදුල්ලට එහෙම ලක්ෂ 50 වියදම් කරලා බෙදලා நம்மளை விட அக்கா செஞ்சதா பெரிய உதவி. இங்க இருந்தவங்கள சமத்துவமா வந்து பார்த்து அந்த இது இல்லாம ඔයාලා ගොඩාක් thank you අපිට කිව්වට කිව්වට හරි එනවානේ එනවාද හරියට පස්සේ නැත්නම් කාට හරියට දෙන්න அதோட இந்த உதவியை செஞ்சது சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவில் கூடிய நகுலா அந்த சுவாதி என்கின்ற அந்த அம்மாவங்க செஞ்சவங்க. අක්ක මෙයා ඒ කියන්නේ මේ අද අර ආල් දෙන්න මෙයාට සල්ලි දීලා තියෙන්නේ ஆஸ்திரேலியா ඉන්න දෙන්නේ அப்ப இது திடீர்னு செஞ்சது தானே. இப்ப நம்ம பிளான் பண்ண ஆனா திரும்ப அடுத்த முறைக்குள்ள அடுத்த முறைக்குள்ள ஏதாவது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வேற தேவைகளை செஞ்சு கொடுக்கும். වෙනවනම් මොනවාරි සාදයක් කරන්න හරි හරි thank you ඒගොල්ලන්ටත් ඉතින් ගොඩාක් thank you very much சரி கொடுத்து விடட்டும் அக்கா கொடுத்து விடு. හරි හරි
දෙන්න මල්ලි සීලවති. நீ குடிங்க. இல்லை இல்லை நம்ம நீங்கள் கொடுங்க இல்லை இல்லை ඔයද? ஆக்கா கொடுக்கட்டும் கொடுங்க. ඩයනා. කසිකා. ආර්යවති. රම්‍යනෙලු. කුමාරසිංහ. චන්ද්‍රපාල. කනසිංහ. කුසුමාවති. රුවන්. මෙයා. ඉතුරුට තාත්තෙන් දෙන්න ඔය තුන විතරයි කියන්නේ නේ කාලේ කියන්නේ. ඒක ඒකට ඒක බලන්න. அந்த அம்மா அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இனம் மதம் பேதமின்றி இந்த உதவிகளை வந்து நம்மளும் செய்யக்குள்ள. இதுக்கு வந்து எப்படியான கருத்துக்கள் இருக்குன்னு தெரியல. எல்லாரும் வந்து நல்ல ஒரு விதமாக பார்ப்பீங்கன்னு நம்புறேன், ஒரு மனிதாபிமானத்தோட. சரி வெளிக்கிடுவோம் என்ன? ஓகே அக்கா இருங்க. நீங்கள் முன்னுக்கு எடுத்தீங்கன்னா நாங்கள் பின்னால் வருவோம். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு யாரும் இப்படி கஷ்டத்துல போயிருக்கோம் எல்லா பக்கமும் அது சரியோ என்ன அடுங்க எடுங்க நீங்கள் எடுங்க. வராரா வரேன் கவனம். கொஞ்சம் வாங்க கொஞ்சம் தள்ளுவோம் கொஞ்சம். ஓடி ஓடி காஜு ஓடி கொஞ்சம். ඡන්දය අරගෙන මේ පැත්තට මුකුත්ම කරන්නේ නැහැ නේ. අපි සාඩු පහක් ගෙනත් දෙන්න. ඒක ඇත්තද? என்ன கொஞ்சம் ඔච්චර ඡන්දය අරගෙන සාඩු පහ. பிள்ளைங்கலேருந்து சகரம் சகரம் නෑ ඉතින් මේක රැක්කලා මේක அவங்களோட husband சொல்லிருக்காங்க வாங்கி கொடுக்க சொல்லி. පස්සේ යනවනේ අපි அந்த அக்கா பாருங்க, அப்போ இங்கே இருக்கிற தமிழாக்களுக்கு அந்த அக்கா வந்து அந்த தகரம் வாங்கி கொடுத்து அவங்கள வீடை சரி செய்யறதுக்கு இப்போ பேசியிருக்காங்களாம். சூப்பர். அதை பற்றி அப்போ கதைக்காங்க என்ன? චේතනාවෙන් කරන්නේ. වවුනේ නේ සාඩු පහක් දීලා මුකුත් කියනවද? பேர் இருக்குடா சொல்லி. இல்லை ஒன்றும் பேச இல்லை. இப்போ என்னென்னு இப்போ அவங்க ஏதாவது இப்போ கதைக்கணும். இப்போ என்னடா இந்த இடத்துல வந்து 29 குடும்பங்கள்கிட்ட தமிழ் குடும்பங்கள் இருக்காங்க என்ன. இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை, அவங்க என்ன கஷ்டங்கள் எதிர்கொள்கிறாங்க, இப்போ அவங்க வந்து ஏதாவது இப்போ கதைக்க விரும்புகிறாங்களாண்டு அவங்ககிட்ட கேட்டுது தம்பி அவங்க அவங்களோட கஷ்டங்களை சொல்லிவிடு. ஏன்டா இப்போ இதுவரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து யாருமே வந்து வந்ததில்லை, வந்து உதவி செஞ்சதும் இல்லை. இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு இடங்கள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது கண்டியில் வந்து என்ன இடம் தம்பி இது? குருகலை. அப்போ இந்த குருகலையில் வந்து இந்த 29 தமிழ் குடும்பங்கள் இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த வீடியோட வெளிவரும் என்று நான் நம்புகிறேன். அப்போ அந்த வகையில் இப்போ இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கா அவங்க அம்மா அவங்ககிட்ட கேட்கன் அவங்க ஏதாவது கண்டிப்பாக வந்து பேசினாங்கன்னு சொன்னால் வந்து அப்படி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம அந்த உதவி செய்யக்குள்ள போய் இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சு சொல்லணும் அவங்கள்ட்ட முகத்தை காட்டுறேன் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மேலதிகமான உதவிகளும் தேவை. இந்த இடத்துல வந்து வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர வீடுகள் இல்லை. இப்போ அக்கா அம்மா வந்து அந்த தகரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்காக வேண்டி இப்போ கதைச்சிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டில். அது மாதிரி இப்போ தம்பி சொன்னார் இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அப்போ என்ன நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ போயிடுவோம். அதுக்கு பிறகு கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவர்கள் நீங்கள் நேரடியாக வந்து செய்கிறேன்டா செய்யுங்க. இப்போ திரும்ப நாங்கள் இந்த இடத்துல வருமானு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளோ தூரம் இருந்து மட்டக்களப்பிலிருந்து இங்கே வந்து நம்மளால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இப்படி வரும்போது நம்ம ஏதாவது நம்மளால் வேண்டத்தை செஞ்சுட்டு போகலாம். அப்போ அந்த வகையில் இப்போ அந்த அக்கா அவங்க நம்ம அவங்ககிட்ட கேட்போம் அவங்களோட நிலம் என்ன மாதிரி, அவங்க ஏதாவது பேச விரும்புகிறாங்களான்றது கேட்டு இப்படி නම් 30ක් අරගෙන ආවා. මේ කට්ටියට ලබා දෙන්න මුකුත් හම්බුන්නේ නැහැ කියලා මම ඒක එහෙම්ම අර අපේ මල්ලිට යවුවා. ඒ මල්ලි තමයි මට මේ මල්ලිව මේව කළේ මෙයා මේ මඩ කඩපුවේ. එතකොට එහෙ ඉඳන් දුර ඉඳන් ඇවිල්ලා එදා වැස්සේ ලැයිමත් බලලා ගිහිල්ලා ඔක්කොම කරලා තව උදව් කරයි. දැනට මේ පොඩි උදව්වක් ඒගොල්ලන්ට පුළුවන් විදිහට එකතු කරලා කරන්න. මොකද මේවා රජයෙන් නෙවෙයි. මෙයාගේ කන්ටැක්ට් සරහා ප්‍රයිවට් එයාගේ රටේ ඉන්න යාළුවෝ ඉන්නවා. ඒ කට්ටිය හරහා තමයි මේ දේවල් කරන්නේ. ඉතින් එයාට ගොඩාක් මේ ස්තුති කරන්න ඕන පින් සිද්ධ වෙනවා මේ වෙලාවේ මේ මඩකලුපු ඉඳන් නුවරට ඇවිල්ලා මේ ඈතට ඇවිල්ලා මේ කරන දෙයට නේද අපි වෙනුවෙන්.
நீங்க ஜோ thank you. கொஞ்சம் வாங்கலேன் நாங்கள் என்ன கதைச்சாங்க තමයි ඇත්තටම පින් දෙන්න ඕන මෙයාට මං ලිස්ට් එක දැම්මේ. මෙයා තමයි ඊට පස්සේ ලිස්ට් එක අරගෙන මෙයාට යන්නේ. ඒ වගේම මෙයා තනියෙන් ඒ දේ ගන්න නැතුව හැමෝටම දීලා මේ වෙලාවේ ගන්න එක ලොකු දෙයක්. මෙයාට තිබ්බ තනියෙන් ඇවිල්ලා මට විතරක් දෙන්න කියන්න. මේ අයියා එහෙම කිව්වේ නෑ. මෙයා පැරලයිස් නේ. මෙයා පැරලයිස්. அக்கா சொல்றாங்க இப்ப அதே மாதிரி தான் கீழே அந்த அக்கா அங்கே சொன்னாங்களே இப்ப என்ன மூலம் தானே இப்ப நீங்க அந்த அக்கா தான் எனக்கு சொன்னாங்க இப்படி ஒரு இடம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நான் ஓட்ட சொன்னது මෙයා ඒ දේ තනියෙන් ගන්න නැතුව හැමෝටම அப்ப இந்த දුන්නානේ. அங்கிள் தான் இங்க உள்ள லிஸ்ட் எடுத்திருக்காரு அங்கிள் தான் லிஸ்ட் எடுத்து கொடுத்தது அதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தமிழும் தெரியும் சிங்களம் தெரியும் ஆனால் நம்முடைய தமிழர்கள் தான் இப்போ என்னென்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த அக்கா கிடைச்சதே ஒரு கடவுள் கிடைச்ச மாதிரி தான் இப்போ நிறைய இடத்த வந்து என்ன இனவாதம் பிற இனவாதம் எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அந்த அக்கா வந்து உங்களை வந்து சமூகம் வந்து நிறைய பேசினாங்க என்கிட்ட பேசினது இல்லாமல் அந்த அக்கா அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஓகே சரி ஓகே அப்போ கொடுத்து விடுவோம் இல்லை ஓகே வந்துட்டாங்களா அவங்ககிட்ட கேட்போம் அவங்ககிட்ட கேட்போம் கேட்போம் என்னம்மா அவங்களுக்கு ஏதாவது என்ன கஷ்டங்கள் சொல்ல வருமாங்க நாங்க தான் உண்மைக்கே நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லம்மா இப்ப எங்களுக்கு நன்றி சொல்றதை தாண்டியம்மா இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து எத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்து கொண்டு வரீங்க? வந்துட்டு 46 வருஷம் ஆகுது. 46 வருஷம். இங்க வந்து என்ன தேவைகளமா இருக்கு, என்ன செய்யணும்? ஒரு வேலையும் செய்யல, கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம் எல்லாமே. என்ன வேலை பிரதானமானது? கொழுந்தெடுப்போம், ஃபேக்டரியில் வேலை செஞ்சோம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துகளில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் பொழைச்சி வந்தோம். என் ஹஸ்பண்ட் சேர்த்து இன்னைக்கு 20 வருஷம். என் மக்களுக்கு உதவியும் இல்லை. அவங்க மட்டக்களப்பு இருக்காங்க கூட மக்கள். அப்ப நீங்க இங்க தனிமைப்படுத்தப்படுத்தீங்க. தனியா இருக்கேன். இன்னொரு சின்ன பொடியும் ஒருத்தர் இருக்கான். அவன் போயிட்டு இங்க ஜாலியில வேலை செய்யணும். போன் எடுத்தாலும் கோல் பண்ணுவோம். சரிம்மா கவலைப்படாதீங்க. எங்களால் என்னம்மா செய்ய முடியும்? நாங்கள் கொஞ்சம் தொடர்ச்சி நிற்க மாட்டோம். அந்த அக்கா வந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. பாப்பா எங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா அந்த அக்கா கூட விளையாட்டு செய்கிறோம். சரி அங்கேருந்து நாங்கள் காசு அனுப்பி சரியா வீடு கட்டினதுலேயும் அரபாசி கட்டி போட்டு போயிட்டாங்க. அது முழுமையா கையெடுத்து செய்யவும் இல்லை. அப்படியே பாதியில போட்டோங்களா கண்டிங்க தானே நீங்க, அந்த மாதிரி போட்டு போயிட்டாங்க. எனக்கு சரி கஷ்டத்துல தான் நான் வாழ்ந்தேன். அந்த அசஸ்மெண்ட் 4000 ரூபாய் கொடுப்பாங்க, அதை எடுத்து தான் பிழைக்க வேண்டியதா இருக்குது. சரி மாலாதீங்களாம்மா. ஆமா வணக்கம் அம்மா. நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? யாராவது அதே நிலைமை நல்லா இருக்கும். தகரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ரோடு பிரச்சனைக்கு தான் நிறையவே இருக்கு. ரோட்டு பிரச்சனை இந்த பகுதியில ஒரு வீட்டு திட்டம் ஒன்றுமே உங்களுக்கு தரலையா? கிடைக்கல? ஒண்ணும் இல்லை. இப்படி ஒண்ணும் இருக்குன்னு தெரியும். வருவாங்க, ஓட்ட வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப இதுல நடக்கிறது இந்த இப்படி பிள்ளையெல்லாம் விழுந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். வீடு வாசல் சரியா ஒண்ணுமே இல்ல. எங்க அந்த தாரம் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணும் நடக்காது எங்களுக்கு. எதுவும் குடுக்கறது கூட இல்ல. எதுவும் லைட்டு போனா இந்த 3 நாளைக்கு ஒருக்கா தான் இப்ப வந்து சரி கட்டினாங்க. அதை வச்சு நாங்க எப்படி இருக்குது பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அப்ப அப்படி எல்லாமே இருக்கு. ஒண்ணு கேட்டா இந்தாங்கிறாங்க இல்லாங்கிறாங்க. அப்படி ஒரு உதவியும் இல்லை இங்கிட்டு. தகரம் வந்து இப்படி பார்த்து ஒரு வீடு அடிக்கிறதுக்கு எத்தனை தகரமா தேவைப்படும்? ஒரு வீட்டுக்கு போட்டுட்டு எத்தனை 10 தகரம். 29 குடும்பம் இருக்கு. 29 குடும்பம் இருக்கு. 30 என்றாலும் அந்த பக்கத்து இந்த பக்கத்து சைட்ல தான் 30 மொத்தமா வச்சுக்க வேண்டியது. அது உடையாது நீ கழுவி பட்டையெல்லாம் அப்படி அப்படித்தான் நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி குடும்பம் என்ன செய்யறது? 30 வீடு இருக்குது. 30 வீட்டுக்கும் தகரம் பாருங்க கொஞ்சம் அங்கிட்ட பாருங்க எப்படி நாங்க இருக்கிறது. இதுல இங்கனத்தான் வந்து தண்ணி பிடிக்கணும். பிள்ளைங்க ஒடியாரும். வசதி இல்லையே ஒண்ணுமே. இன்னுமே வசதி இல்லை. அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறவங்க கூட ஒரு வாகனம் பிடிக்கிறேன்னா ஓடணும். இங்க இருந்து இருந்தா வருவாங்க, இல்லாட்டி இல்லை.
இந்த இதுல இருக்கிற எல்லாருமே லயத்துக்கு போய் வேலை செய்யறாங்க. இந்த கரு இல்ல உங்களோட வேலை வந்து லயத்துக்கு போறதுல வேற இல்ல வேலைக்கு எங்க கூலி எல்லாம் நாட்டுல கிடைக்கிறது தான் போகுது. இந்த கிழமை இந்த வேலை இல்ல மனுஷருக்கு இப்படியே இருக்க கஞ்சா குடிச்சுட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட பாலத்துக்கிட்ட போயிருங்களா? இந்த ரோட்டை பாத்தீங்க தானே இல்ல சந்தைக்குன்னா ஒன்னா நம்பர் வந்துருவாங்க. கையெடுத்து கும்பிட்டு காலையிலே விழுந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒண்ணுமே இங்க நடக்கிற மாதிரி இல்ல. இந்த கோயில் உடைச்சு அங்கிட்டு ஒரு பையன் அதுக்கு யாரும் உதவியை செய்யறாங்கல்ல, அது ஒரு பக்கத்து. அது இருக்க கண்டு கொஞ்சம் நாங்க இங்க இருக்கோம். அந்த அம்மா இருக்க கண்டுட்டு அங்க இருக்கோம் நாங்க இந்த கடவுள் புண்ணியத்துல. இல்லாட்டி இதையும் பரட்டிக்கிட்டு தான் இவ்வளவு ஜனம் அழிஞ்சு நாங்களும் அழியாம இருக்க காரணம் வந்து அதனாலதான். அதனால பார்த்து கொஞ்சம் நன்றி, எல்லாம் வந்து செஞ்சதுக்கு நன்றி. நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும். சரிம்மா. அடுத்த நேரம் இப்ப நாங்க வாரமோ இல்லையோ வர கஷ்டம் தான். அப்படியே எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த அக்காவுக்கு நாங்க அந்த காசு அனுப்பி அந்த ஜோ விடா தம்பி விடா அந்த காசை போட்டு நாங்க ஏதாவது வழி கிடைச்சாம செய்யறோம். கிடைக்காட்டி அதான் கண்டிப்பா எல்லாத்தையும் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டில வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க கண்டிப்பா நேரடியாக வந்து உதவி செய்வாங்கம்மா. இப்போ நார்மலாவே இந்த வீடை ஒரு வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இது பாருங்கள் எப்படி இருக்கு. ஃபுல்லாக வந்து தகரம் எல்லாம் இறந்துருக்குது. இப்போ அவங்க கேட்காங்க என்னன்னு சொன்னா தகரம் மட்டுமா இருந்தாலே போதும் அப்படின்றவங்க கேட்காங்க. வலையெல்லாம் இறந்து எப்படி இருக்கு. இப்போ விழுமன்னு சொன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் வயசானவங்க தாய்மார் எல்லாருமே வந்து சரி அந்த பின்னுக்கு விழுந்துட்டு தகரம் தான் கேட்க. அப்ப அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து ஒண்ணும் கேட்கல. அவங்க வந்து நேற்றைய தினம் நாங்க வரும்போது அந்த அக்காவட்டையும் சொல்லி காய்ச்சிருந்தாங்க தகரம் மட்டும் எங்களுக்கு தந்தா போதும் தம்பி, தகரம் மட்டும் தாங்கண்டு. கண்டிப்பா பாப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டா யாரும் நேரடியா வரவங்க வருவாங்க. சரியா? சின்ன காலத்துல இதே உள்ள பிறந்து வளர்ந்து இன்னைக்கு எங்களுக்கு 55-60 வயசாக போகுது. இதே நிலைமை தான். ஓட்டோ வாங்குறாங்க போறாங்க, ஓட்டோ வாங்குறாங்க இந்தாங்கிறாங்க போறாங்க. இங்க ஒண்ணுமே நடக்காது. வந்து செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. வாரேன்னு தான் போவாங்க, வரமாட்டாங்க. வாரேன் ஆமே ஒக்க மறிகசில தென் பரியாரிமே பறக்கிறோம் நேது அப்படின்ட்டு போவாங்க. அவ்வளவு அப்புறம் கிட்ட கருவா அந்த போட்டு வரமாட்டாங்க. யாருன்னே தெரியாத மாதிரி போயிடுறாங்க. அப்ப என்ன செய்ய சொல்லுங்க? இதுல வர்றதுக்கு பயம் தான். பிள்ளைலாம் அனுப்பினதான் தண்ணி பிடிக்கிறோம். இப்ப எல்லாம் உடஞ்சி தானே பிள்ளைலாம் அனுப்ப கூட பயம். ஒரு இடத்தான் இருக்கு. எல்லாரும் இங்கே ஒண்ணு பிடிப்பாங்க. அந்த பக்கத்து ஒன்று இருக்கு. இதுகளுக்கு அங்கிட்டு இருக்கு. மேல அங்கிட்டு இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படித்தான் இந்த வீட்டுக்கெல்லாம் ஒண்ணும் அப்படியெல்லாம் போட்டு இன்னும் வீட்டுக்கு நேரம் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கல. இப்ப சில தோட்டங்களும் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி வாகனம் போக அவங்கவுங்க வீட்டுக்கு பைப்பு இங்கிட்டு இதை உடைச்சு இங்கிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்திலயும் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அது ஒரு வசதியே இல்லை. இந்த பகுதி யாருமே வர மாட்டாங்க. ஓட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க. வேற எந்த படியும் வர மாட்டாங்க. சரிம்மா. ஓகே, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சரிம்மா. சரி ஓகே சரி ஓகே ஜோ எடுத்து கொடுத்து விடுங்க. पुष्पराज पुष्पराज சரி அண்ணா. ஓகே அண்ணா. पुष्पराज पुष्पराज सरी हरि कृष्णन 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 यार कृष्णन नमके नमके ආයනේ එකයි තියෙන්නේ. तीन काम சதாசிவம் அது இன்னும் எத்தனை இருக்கு? சதாசிவம் सदाशिवम சரிம்மா பாய். நன்றிகள் வந்து உதவி பண்ணதுக்கு. இன்னும் எந்த உதவிகளும் செய்ய செய்யும். சரிம்மா. கண்டிப்பா நாங்க ஏதாச்சும் இப்போ நாங்கள் முடியாம போனாலும் சொல்லுங்க ஜோ அக்காக்கிட்டையும். இப்போ நாங்கள் காசை போட்டு ஜோ விடாகும் அக்கா விடாகும் நாங்கள் அங்கேருந்து இவங்களை அனுப்பி வைப்போம். அப்படி ஏதாவது வசதி எங்களுக்கு இருந்தா வசதி கிடைக்கிற நேரம் செய்ய உங்களுக்கு கண்டிப்பா. சரி சரி ஓகே ஓகே. அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். அப்போ தம்பி ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? அதோட அக்காட்ட கேளுங்க. ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா கடைசியா என்ன?
சொல்ல விரும்புகிறாங்களாண்டு? මුලින්ම අපි මේ 27 වෙනිදා නොවැම්බර් 27 වෙනිදා වුණ විනාශය අපේ ගමටත් වුණා නිල්ලඹ ගුරු කැලේට. එතකොට ඒකෙන් අපේ තියුණු ප්‍රධාන පාරවල් ඔක්කොම බ්ලොක් වුණා. ඒ වෙලාවේ වතුර බින්දුවක්වත් ගේකට බොන්න නැතුව ඒ උල්පත් බ්ලොක් වෙලා එම වතුරවත් බොන්න නැති අවස්ථාවක් ඉද්දී මම මේ මල්ලිගේ කන්ටැක්ට් එකට මට එක්කෙනෙක් එවලා මම මේ මල්ලිට කෝල් කරලා කිව්වා මේ මෙහෙම කට්ටියක් ඉන්නවා කියලා. මෙහෙම මේ මුකුත් ලැබිච්ච නැති අය. ඊට පස්සේ என்னன்னு சொல்லுங்களேன். சரி யாராவது சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்களேன், இப்போ நான் பார்ப்பாங்க. இவரால் உதவி கிடைக்குன்னு சொல்றாங்க இந்த அம்மா. அவங்க நிறைய கேட்காங்க, நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. சோட்டனா சொல்றேன். මෙයාට ඒ පණිවිඩය ගිහිල්ලා මෙයා තමයි මේ නම් ටික ඔක්කොම අරගෙන ගෙනල්ලා දුන්නේ. ඒ වෙලාවේ ඉතින් මම අර මල්ලිට දාලා ඒ මල්ලි වාට දාලා ඔයත් වගේ යාළුවෝ හරහා මේ අපිට කරපු දේ ලොකු දෙයක් මේ වෙලාවේ. ලොකු පිනක් අපේ ආගමේ හැටියට ලොකු පිනක්. அதை வந்து இவங்களுக்கு லிஸ்ட் கிடைச்சி ஒரு பேர் என்ன ஜோய்க்கு அனுப்புவாங்க. ஒரு மூலியமா நீங்க வந்தீங்க, இப்படி எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். சரி சரி. ඉදිරියටත් ඉතින් මේ අහිංසක මිනිස්සු මෙහි අනික් ඒවා කිව්වට කමක් නැද්ද මන්ද? තව ඔය ගෙවල් වල වහලවල් කැඩිලාලු. එතකොට ඒගොල්ලන්ට මේ වහිද්දි තෙමෙනවලු. ඉතින් චූටි බබාලා ඉන්නවා. ඉතින් ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් උදව් කරන්න පුළුවන් නම් ලොකු දෙයක් කියලා කියන්නේ. அது கூரைகள் உடைஞ்சி அதனால ஒழுகுது. வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கு, ரொம்ப கஷ்டமா. முடிஞ்சா சரி உதவி செய்துட்டு சொல்றாங்க. ඒ වගේ මිස් කෝල් යන ළමයි ඉන්නවා. ඒගොල්ලන්ට அந்த அம்மாண்ட சொல்லுங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம உறவுகள் யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே இருந்து இப்போ ஜோய் விடாகும் இந்த அக்கா விடாகும் நாங்கள் அங்கே இருந்து ஏதாவது வசதி கிடைச்சா செய்வோம். இப்போ நம்பிக்கை இல்லை, இப்போ கிடைச்சா இப்போ அவங்களோட செய்வோம் சொல்லுவோம். அங்கே நாங்கள் பணத்தை போடுவோம், இங்கே இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்க. ඇත්තටම මේ මෙයාට තමයි මට හරිය පව් මෙයා මඩ කලපේ ඉඳන් ඇවිල්ලා சொல்கிறாங்க. දවස් ගානක් நன்றி சொல்றாங்க. මම මෙයාව දැකලවත් ඒකට හරි පව්. ඉතින් අපිටත් පුතාලා පොඩි වයසේ සින්න වයසල පොඩි තව වැඩියෙකුට ශක්තිය ලැබෙන්න ඕනි. ගොඩාක් පිළිසුට උදව් කරන්න. ரொம்ப உங்களுக்கு கிடைக்கணும். ලොකු දෙයක් මේ වෙලාවේ සිංහල දෙමළ ભેදයක් නැතුව හැමෝම මෙලියෙන් ඇවිල්ලා මේ කරන දේ ඇත්තටම ලොකු දෙයක්. இந்த கோயிலுக்கும் பாட்டு பெரிய உதவி சிங்களம் தமிழ் முஸ்லீம் பார்க்காம இந்த உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றின்னு சொல்றேன். වැඩි වැඩියෙකුට ශක්තිය ලැබෙන්න ඕනි. சின்ன வயசுல நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்றது பெரிய ஒரு கோடி நன்றி அவங்களுக்கு. இது ஒரு சின்ன உதவி மாதிரி, சாதாரண ஒரு சின்ன ஒரு உதவி. இது இல்லாமல் பெரிய இதுவே இல்லை. இங்க அங்க இருந்து வந்து இங்க குடுக்குறது எவ்வளவு பெரிய ஆனந்தம். சரி ஓகேம்மா, நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் யோசிக்காதீங்க. அக்கா உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரோம். உண்மையிலேயே మేము అల్లికినా అంబిని ఆలు అంబును తోట సల్లిదాను తోట మేకరాండ్రు. அப்படியே கோயில பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே இருந்து வலிக்கிடுவோம். சரியாம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும் பாய். பாய் பாய் தம்பி. இப்போ இந்த பக்கமாக இது வந்து மாரியம்மன் கோயில். அது அம்மன் கோயில். அம்மன் கோயில். அம்மன் கோயில் உண்டு கட்டியிருக்கின்றாங்க. அப்போ இந்த கோயில் இருக்கிறதாலனா இவங்களுக்கு அந்த அந்த பிரச்சனைகள் அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கதைச்சு கொள்கிறாங்க. அதுவும் இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக வந்து கட்டு முடிக்கல. அதோட வந்து இந்த தெரியும் தானே இந்த நில ஆக்கிரமிப்பு அதுகள் இதுகள் அந்த ஒடுக்கப்படுறது அந்த அப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ ஹிந்து மத கோயில் ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்க அந்த கோயிலையும் நான் காட்டிக்கொள்கிறேன். அப்படி දිගටම අවුරුද්දවද කරානේ කියන්නේ. දැන් මේක අපේ අතරින් මාසෙදී මම ගලවලා අයින් කරලා අරේ තියලා තියෙනවා. ඒක තමයි ඒක ඇතුළේ තියෙන ඔව් ඒක අතේ තියෙන්නේ. ඒක තමයි මෙතන තමයි පස්සෙම ඉන්නේ. பாருங்க. இப்போ இந்த இடத்த வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிற பெரிய அளவிலான கோபுரம் அப்படின்லாம் இல்லை, ஒரு சாதாரணமாக வந்து அமைச்சு வந்து அவங்க வழிபட்டு வராங்க. அந்த பக்கமாக அந்த பெரிய அந்த கோயில் வந்து நோம்பெல்லாம் கட்டினோம் அப்படியே இருக்குது. இந்த பக்கமாக இந்த இடத்துல அவங்க வந்து பூஜை எல்லாம் செய்து வழிபட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்களா அவங்க இந்த வச்சு வழிபடுற இந்த சிலையை பாருங்க. சரியா வந்து அந்த கல்லாலே வந்து உருவாகி இருக்குது. இப்போ இந்த கருங்கெல்லாம் நீங்க செஞ்சதா? முன்ன பெரிய ஆக்கள் செஞ்சிருக்காங்க. இது வந்து எத்தனை வருஷம் பழமை? ஒரு 80 வருஷம் இருக்கும். 80 வருஷம். இது வந்து பாருங்க, கருங்கல்லால வந்து சிலையா வந்து செய்திருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் வந்து நம்ம வந்து உண்மையுமா தான் இப்போ நம்ம அந்த லிங்கங்களை எல்லாம் வந்து வேறு இடத்த இந்தியா இருந்து இல்லை வேறு ஒரு இடங்கள்லேருந்து நம்ம அதை வாங்கி எடுப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து பாறையெல்லாம் வந்து இந்த அம்மனை வந்து அப்படியே உருவச்சிலையை வந்து படிச்சிருக்காங்க. இது
இது காளி சிலை. இது காளி 80 வருடம் என்ன 80 வருடம் பழமை வந்து அங்க வருங்க. அந்த இது என்ன தெய்வம்? அது காளிக்கு பாதுகாப்பு வச்சிருக்கோம். காளிக்கு பாதுகாப்பு விளக்குது பாருங்க. அந்த வெட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குண்டு எப்படி அந்த கருங்கல்ல வந்து அவங்க செதுக்கி செஞ்சிருக்காங்க. 80 வருடம் பழமை வாய்ந்தது. இப்போ இதை பார்க்கக்குள்ளே விளங்குது இது இந்த இடத்துல அவங்க எத்தனை வருடங்களா இருக்காங்க. இது வந்து எவ்வளவு பழமை வாய்ந்தது. இது எவ்வளவு இது ஆக்கள் காசுல தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சாங்க. ஒவ்வொருத்தர் உதவி கொடுத்தாங்க. அப்படி சரி இப்படிதான் அதையும் செய்ய போறோம். அந்த பக்கமா அன்னதானம் சாமியை வச்சிருக்காங்க பாதுகாப்பு. அறநெறி கட்டணும், கட்டிட்டு அது சாமி அம்மன் சிலை அதெல்லாம் கலட்டி அங்கதான் தவக்காலுக்கு வச்சிருக்கோம். இது சரி பண்ணி முடியாது. இந்த இடத்த வந்து அந்த அறநெறி அந்த பாடசாலை மாதிரி அவங்க நம்மள கட்டியிருக்காங்க. அந்த வகுப்புகள் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி. திரும்ப அதுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்காக வந்து இந்த அம்மன் சிலைகள் அது எழுதுகள் எல்லாத்தையும் ஆலய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த அரச மரம் பாருங்க. இந்த அரச மரம் வந்து 150 வருடங்கள் பழமை வாய்ந்ததுதான். அப்ப அந்த சிலைகள் வந்து 80 வருடம் பழமை வாய்ந்தது. அப்ப இப்படியான ஒரு இடத்தை எப்படி அவங்க அதை வந்து அமைச்சு அதை வந்து வழிபட்டு வராங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய அந்த பூர்வீக குடியிருப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்க மாண்டு. சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்ற ஒரு வெற்றிகரமான ஒரு பயணம், ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு பயணம். அப்போ இந்த உறவுகளை சந்திச்சதில் சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நாள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான். பாய்.